Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to third question and test yourself exercise 2. So third question la enna question kuduthirukanga parunga. Ritu has a recurring deposit account in a bank and deposits rupees 80 per month for 18 months. So find the rate of interest paid by the bank if the maturity value of the account is 1554. So இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன்ஸ் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ பர் மந்த்துன்னு கொடுத்தாவே வந்து டெபாசிட்ஸ் rupees 80 பர் மந்த்துன்னு கொடுத்தாவே பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து rupees 80. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து 18 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஷனில் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 1554. அப்புறமா டு ஃபைண்ட் எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சொல்யூஷன் வந்து ஐயோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. P into R by 100 into 12 into N into N plus 1 by 2. ஸோ I வந்து தெரியாது, ஸோ I வச்சுக்கலாம். பிரின்சிபல் வந்து 80 into R வந்து தெரியாது, R by 100 into 12. N வந்து 18 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 18 into 18 plus 1 வந்து 19 by 2. ஸோ இது வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம்னா ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது 1 டைம் 9 டைம். வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், இது 3 டேபிளில் 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இது 4 டேபிளில் 1 டைம், இது 2 டைம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 1 டைம், இது 5 டைம். ஸோ I ஈக்குவல் டு, இப்போ லெஃப்ட் அவுட் என்னன்னு பாருங்கள், 19 into 3. 19 into 3 தான் உங்களுக்கு லெஃப்ட் அவுட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 27 57 R by 5 தான் வந்து உங்களோட I வேல்யூ. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்லலாம் கன்வெர்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கேட்குறாங்க. மெச்சூரிட்டி வேல்யூவோட ஃபார்முலா வந்து P into N ப்ளஸ் I. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவே நம்மளுக்கு தெரியும் 1554. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து 80, என்னோட வேல்யூ வந்து 18 ப்ளஸ் I வந்து 57 R by 5. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியாச்சு, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 18 into 8 மல்டிப்ளை பண்ணால் 64. 6 14 1440. ஸோ 1554 equal to 1440 plus 57 R by 5. ஸோ இதுதான் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதை இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் 1554 minus 1040 equal to 57 R by 5. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 411 equal to 57 R by 5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். 114 into 5 equal to 57 R. ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 570 equal to 57 R. ஆரோட வேல்யூ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 570 by 57. இது வந்து இன்டூவில் இருக்கும், இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் மாறும். ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து R equal to 10%. ஸோ நீங்கள் வந்து எப்படி எழுதணும்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் equal to 10% தான் உங்களோட ஆன்சர். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.